ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. சிறப்பான தரமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. யுஎஸ்ஏ வெர்சஸ் பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச பத்தி பார்த்துருவோம். நெறைய பேர் வியூவர்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ரிவ்யூவ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேட்டா கடையில வந்து மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரீஸ் இந்தியா, பாகிஸ்தான் நடக்க போகுது. அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் ரிவ்யூ. என்ன பீடாக் சரியான பாகிஸ்தான் வெர்சஸ் யுஎஸ்ஏ 160 டார்கெட்டு. கடைசி ஓவர் 15 ரன்னு. ஈஸியா ஜெயிக்க வேண்டியது. 50 ரன்ஸ் வித் 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். 48 பால்ல என்னமோ அதை கொண்டு வந்து கடைசி ஒரு 15 ரன் கொண்டு வந்து அப்புறம் சூப்பர் ஓவர் ஆகி என்ன நினைக்கிறீங்க? உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்டைஸ்ல ஐ வாண்ட் வியூவர்ஸ் ஆல்சோ டு கமெண்ட் ஆன் திஸ். இதுவே ஒரு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி இருந்தா எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்க? 159 தான் அடிச்சிருப்பாங்களா, மேல அடிச்சிருப்பாங்க? உங்க எக்ஸ்பர்டைஸ் சொல்லுங்க. நீங்களும் பிச்சை பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் டெஃபினட்டா கொஞ்சம் சி மூவ்மெண்ட் இருந்தது. டல்லாஸ்ல அப்படிதான் இருக்கும். நியூயார்க் மாதிரி 20 ஓவர் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. இப்ப இந்த 3 டீம் ஆடி இருந்தா அந்த யுஎஸ்ஏ அட்டாக்கு எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்க? நீங்க 180 குறையாம அடிச்சிருப்பாங்க. 180 அடிச்சிருந்தா பாகிஸ்தான் டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்களா, இல்ல அப்படி யூஎஸ் ஜெயிச்சிருப்பாங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? பண்ணிட்டாங்களே, இதையே பண்ணிட்டாங்களே. ஆல்மோஸ்ட் ஹாரிஸ் ராவ் உழப்பிட்டார் கடைசி ஓவர்ல. ஹாரிஸ் ராஃபி எப்பவுமே சொதப்புறவர் தானே. அவரை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கடைசி ஓவர் 15 எனக்கு சரி இது ஒரு அமீர் எவ்வளவு பியூட்டிஃபுல் படம் தெரியுமா? அதுக்கு முதல் ஒரு 19th ஓவர் கேமை கொண்டு வந்துட்டாரு, பாகிஸ்தானுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு கையில. ஷஹீன் அஃப்ரிதி நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 16 ரன். இன்னொன்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 15வது ஓவர் அமீர் வந்து ஒரு அன்பிளேயபிள் ஓவர் போட்டாரு. நீங்க அதுக்கப்புறம் இந்த 16th ஓவரும் அவங்களை ஸ்குவீஸ் பண்ணி ஃபாஸ்ட் போலர் கொடுப்பீங்களா? போலிங்னாலே வந்துட்டு அந்த தெனாலிராம கதிரை அந்த பூனை பாலை பார்த்து ஓடுற மாதிரி ஓடுறாரு ஷாதாப் கான். அவருக்கு நீங்க போலிங் கொடுப்பீங்களா அந்த சுச்சுவேஷன்ல? அந்த ஓவர்ல ஒரு 11 ரன் போய் தான் அவங்களுக்கு மொமெண்டம் போச்சு, பிலீஃப் போச்சு. 5 ஓவர் 46 இருந்தது. அப்ப நீங்க ஒரு ஃபாஸ்ட் போலர் கொடுத்து 4 ஓவர் 42 பண்ணிருக்கணும். இதுதான் பேசிக் காமன் சென்ஸ். அதுவும் இன்னொன்னு கேக்குறேன், பாபர் அசமும் ரிஸ்வானும் ஓப்பனிங் ஆட முடியாதுயா, நோ மேட்டர். அதே மாதிரி நியூயார்க்ல ஆடுறாங்களா, ஐ வில் நாட் சே நோ டு இட். ஏன்னா நியூயார்க்ல என்ன சொன்ன, 8 ஓவர் 50 ரன் ஆடுங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விக்கெட் விழுந்துரும்னு. இந்த மாதிரி டல்லாஸ் பிச்சில் வந்து ரிஸ்வானும் பாபர் அசாமும் ஓப்பனிங் ஆடுறாரு. அவரு ஒரு கிராண்ட் 44 or 43 பால்ஸ். அதாவது இன்னொன்னு எப்படின்னா, எல்லாரும் கோலியை குறை சொல்லுவாங்க. ஓகே, கோலி எப்படின்னா உங்களுக்கு வந்து வெரி ரேர்லி he fails, he gives his wicket away when he bats 30 or 40 balls. அந்த 25-30 பால் ஆனா ஃபுல்லா எடுத்துன்னு போறாரு. இவர் எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் 43 பால் அடி 46 அடிச்சு அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் பிரஷர் யூஆர் புட்டிங் இன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபக்கர் ஜமான் பாவம், அவரோட பொசிஷனே கிடையாது. நம்பர் 4 அவரை இறக்கி விடுறாங்க. அப்புறம் உஸ்மான் கான் எங்கேருந்தோ உஸ்மான் கானை கொண்டு வந்துட்டான். அவ்வளவு ஹையா ரேட் பண்ணாங்க. சைமையும் வெளில உட்காந்துருக்காரு. அசாம் கான் ஃபார்ம்ல இல்லை, யாருமே அடிக்கல. அதனால அசாம் கானை நீங்க குறைச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, அசாம் கானை டார்கெட் பண்றாங்க. அவர் ஒருத்தர் டார்கெட் அவரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. அவரு வெரி டிசப்பாயிண்டட் தி வே ஹி காட் அவுட். நான் என்ன சொல்றேன்னா, ஃபக்கர் ஜமான் அடிக்கல, உஸ்மான் கான் அடிக்கல, முகமது ரிஸ்வான் அடிக்கல, அப்புறம் அசாம் கானால தோத்து போச்சு. விஷயம் புரியல. நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் அல்டிமேட் பேட்டிங் டெரிபிள் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு ஷாதாப் கான் வந்து நம்பர் 5 வந்து ஆடுறாருன்னா, யூ ஆர் ஹேவிங் எ மேசிவ் ப்ராப்ளம் வித் பேட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாம கேக்குறேன், ஒரு சூப்பர் ஓவர்ல உங்களுக்கு தேர்ட் நேம் டு பேட் இஸ் ஷாதாப் கான். எந்த டீம்ல யூ டேக் இட் எனி अदर இன்னைக்கு வந்து இது ஒரே நிமிஷம், இதே இது ஒரு சூப்பர் ஓவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட கட்டிட்டு ரோஹித் சர்மா ஒரு இடத்துல வந்திருப்பாங்க. தப்போ ரைட்டோ வி வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் வந்து உங்களுடைய பாபரும் ரிஸ்வானும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க? தேர் யூ ஸ்டார் பிளேயர்ஸ், பெரிய பிளேயர் தானே, வரணும்ல. பிரஷர்ல அவங்க தானே வந்து நிக்கணும். அவங்களுக்கு தெரியும் சார், அவங்களுக்கு எபிலிட்டி இல்ல. அன்பார்ச்சுனேட்லி இந்த பவர் ஹிட்டிங் இல்லன்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களோட தேர்ட் பேட்டிங் ஆப்ஷன் ஃபார் சூப்பர் ஓவர் ஷாதாப் கான்னா, யூ காட் அ ப்ராப்ளம். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு ரிஃப்ளெக்ட். யூ காட் அ ப்ராப்ளம். ஷாதாப் கான் நேத்து வந்து நம்பர் 5 ஆடுறாரு. ஷாதாப் கான் நம்பர் 8 ஆடினா அந்த டீமை நீங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆடுற நம்பர் 8ல கூட பேட்ஸ்மேன், ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் நம்பர் 8. நம்பர் 5 வராரு ஷாதாப் கான். வாட் கைண்ட் ஆஃப் பேட்டிங் ஆர்டர் இஸ் தட்? அதனால இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, கிளீனா சொல்றாங்க, வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக். அவங்க எங்க அடி வாங்குறாங்கன்னா, இந்த ஷாதாப் கான் வந்து கைய சுத்தினாலே 6 அடிக்கிறாங்க.
இப்ப அந்த 4 ஓவர்ல உங்களுக்கு 47 ரன் போயிடுச்சு. ஷாதாப் கான் போட்ட ஒரு 3 ஓவரும், இஃப்திகார் போட்ட ஓவரும். தட் இஸ் நாட் த பாகிஸ்தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 4 ஓவர்ல 24 போட்டிருந்தா ஸ்டோரி would have been different, but not to take anything away from US. தப்புன்னு ஒரு மொமெண்டம் வந்தது இந்த ஜஸ்தீப் சிங் போட்ட ஓவர்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவுன்றாங்க, டெத்லயே ஒண்ணு வரல யாருன்னு. 13 ஓவர்ல 100 வந்துருச்சு பாகிஸ்தானு. போஸ்டிங் கமெண்டேட்டர்ஸா சொல்றாங்க 180 to 200 வந்துரும்னு. ரொம்ப போராடி 159 ஆடினாங்க. நீங்க இன்னொன்னு சொல்ற இந்த அசோசியேட் நேஷன்றதுனால 160 ரன் அடிச்சுட்டு நீங்க 4 ஃபாஸ்ட் போலர், எஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் போலர், 160 எல்லாம் மலையேறி போச்சு இந்த டல்லாஸ் மாதிரி பிச்சில் டிஃபெண்ட் பண்றது அப்படிங்கும் போது இவங்க வந்துட்டு அதெல்லாம் 2007 சார் நான் எதிர்பார்த்தது ஆனஸ்டா சொல்றேன். அந்த அஸ்வினோட ஷோ பண்ணும்போது நானும் சரி ராபினும் சரி 2 பேருமே வந்துட்டு we thought that Ireland has got a good chance to upset Pakistan. இப்ப வந்து யூஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஓவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பர் ஓவர் வந்துச்சு, க்ளோஸ் கேம் எல்லாம் சொல்லாதீங்க. அந்த கடைசி 3 ஓவர்ல பயங்கரமா ரிவர்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அவங்க பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல. they won comfortably, they won convincingly, they gave Pakistan zero chance. that is the honesty. இதுக்கு மேல இதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. they are not getting the batting order right, they are still going to struggle. சரி, 2 ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர் ஓவர்ல ஃபக்கர் ஜமான் ஃபேஸ் பண்ணிருக்கலாமா? சாச்சா ஃபேஸ் பண்ண விட்டாங்க பாவம். அது ஏன் வந்து அவங்க இது பண்ணாங்க அப்படின்னா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் போடுறாங்க, வெளியில எடுத்துட்டு போவாரு பால. சாச்சாக்கு இது வெளில வர்றதெல்லாம் இது கரெக்டா கனெக்ட் ஆகும், அங்கதான் அவரோட ஸ்ட்ரென்த்ன்றதுனால பண்ணாங்க. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். பட் நீங்க வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் வியூவர்ஸ் ஆல்சோ டு நோ. இப்ப சாச்சா எப்படின்னா அதை டிராக் பண்ணி 6 அடிக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இன்னொன்னு ஆனஸ்டா சொல்றேன், ஆனஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் பால் நேத்ரவால்கர் போட்டது வைடு, அதனால அவங்க ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்லல. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது வைடு. ஸோ அந்த டெசிஷன்ல எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு. ஷாதாப் கான் இஸ் கமிங் டு பேட் இன் சூப்பர் ஓவர். யூ ஹவ் காட் அ பேட்டிங் ஆர்டர் which doesn't have power hitting. You are rely all the time on your bowlers to win. That is not going to happen. ஓகே, இப்போ அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் என்ன பண்ணணும்? இந்தியாவோட அதுவும் அதை பார்ப்போம். அதுக்கு போயிடலாமா இல்ல நீங்க சொல்லிடுறீங்களா? இல்ல இதுக்கு மேல இப்ப கவுண்டர் மணி மாதிரி இதுக்கு மேல என்னத்த சொல்ல இதுல. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஓகே, அப்ப அப்படியே இந்தியா பாகிஸ்தான் பீடாக் மதர் ஆஃப் ஆல் ரைவலரிஸ், த மோஸ்ட் மேட்ச் அப்படின்னா கிரிக்கெட்ல இந்தியா பாகிஸ்தான் தான் எல்லாத்துக்குமே. அந்த மேட்ச் நடக்குது புது வென்யூல, நம்ம பேட்டா கடை நியூயார்க்ல. எல்லாம் 89 99 இப்படி வந்துட்டு இருக்கு, 79 அப்படின்னு. ஏன்னா எவ்வளவோ வென்யூஸ் நம்ம பார்த்திருக்கோம் இந்தியா பாகிஸ்தான. பட் இது வந்து புதுசு. ஸோ இந்த மேட்சை பத்தி இனிஷியல் தாட்ஸ் என்ன? இது இன்னும் பிரச்சனையை உண்டு பண்ணும் பாகிஸ்தானுக்கு. ஆல்ரெடி பேட்டிங் பாடாவதின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். இந்த டல்லாஸ்ல யூஎஸ் bowling against, I'm not taking anything against US. If you compare other teams, they don't have genuinely quick fast bowlers. They don't have spinners who are threatening. It's a workhorse unit. ஒரு மாதிரி நசன்ற ஒரு bowling unit, but they know what to do. They are not dangerous, but they know how to restrict the opponents. அந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் கிட்ட நீங்க 6 ஓவர்ல 30 for 3 பவர் பிளேல ஆன பெட்டர் பிச்சிங் போது இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு 3 சிங்கங்கள் காத்துட்டு இருக்கு. சிராஜ், ஹர்ஷதீப் சிங், பும்ராங்கும் போது அவங்க யோசிச்சு பாருங்க. இப்பயும் நான் சொல்றேன் 150 வேணும். என்ன தப்பு பண்ணுவாங்களா எல்லாரும், ஒரு அல்கோரிதம் ஒரு தீரியே இல்லாம 20 ஓவர் ஆடுக, வர்றது வரட்டும் போகாதீங்க. 2 top teams playing, no matter what, still you need to see 150. இப்ப பாருங்க, பவர் பிளேல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா 24 for 1, சவுத் ஆப்பிரிக்கா 24 for 2. 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 68 for 7, சவுத் ஆப்பிரிக்கா 72 for 4. அதுக்கப்புறம் பாருங்க அயர்லாந்து இந்தியா 26 for 2 அயர்லாந்து, இந்தியா 39 for 1. 15 ஓவர்ஸ்ல அயர்லாந்து 79 for 9. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா வேற வழி இல்லாம தான் ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க. அசரங்கா 2 விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் எடுத்தாரு. நீங்க என்ன பண்ணணும்னா 8 ஓவர் விட்டு ஆடணும். இந்த 150 தியரி இங்க எப்படி வரணும்னா 6 ஓவர்ல 35 for 1, 7 to 10லயும் ஒரு 25 ரன் பால், 10 ஓவர்ல 60 for 2, 11 to 15லயும் 8 runs and over. பரவாயில்ல, 200 விக்கெட் கூட போனாலும். ஸ்கை மாதிரி ஒரு ஆள் வந்து 2 6 அடிச்சு அவுட் ஆனாலும் 40 வந்ததுன்னா 15 ஓவர்ல 100 for 4. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி நான் சொன்னதே கிடையாது 15 ஓவர்ல 100 for 4 வரணும்னு. 100 for 4 வந்துட்டீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல
அவங்க டிஃபென்சிங் படுவாங்க. போலிங் யூனிட் 100 for 4 ஒரு டீசன்ட் ஸ்டார்ட், ஒரு 50 வந்துரும், 150 for 4. இப்ப பிளேயிங் 11 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இன்னொன்னு நான் சொல்றேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் பண்றாங்களாம். வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானு they are going to play the same playing 11. It was a close game. Boys have realized what to do. So we are sticking on with the same playing 11 அப்படின்னு தான் அவங்க போவாங்க. அதுல இமாத் வாசிம் ஃபிட்டா இல்லாத வரைக்கும் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இமாத் வாசிம் ஃபிட், நான் என்ன சொல்றேன்னா போலிங் இதுக்கு மேல நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஷாதாப் கானையும் இமாத் வாசிம் வந்தா ஸ்ட்ரென்தன் ஆகும்ல பீடா. கரெக்ட் சார். அவரு எப்ப வரப்போறான்றது புலி வர கதை மாதிரி இருக்க. இப்ப என்னோட க்ளோஸ் சோர்சஸ கேட்ட போது அவர் இன்னும் ட்ரைனிங்கே ரிசீவ் பண்ணலன்றாங்க. அப்படிங்கும் போது அவரை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு அப்ராராமர் கொண்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி இது பாடாவதி பேட்டிங் லைனப்னு சொல்றேன். இந்த ஷாதாப் கான் வேற 40 அடிச்சுட்டாரு போன மேட்ச். இன்னும் வீக் ஆயிடும் உங்களுக்கு பேட்டிங்ன்றதுனால அதை இவங்க பண்ண மாட்டாங்க. இப்ப ஐடியலா நான் எப்படி யோசிப்பேன்னா, உஸ்மான் கான் டூ ஹார்ஷ் வேணா வேற வழி கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ட்ரை அண்ட் கெட், இப்ப இந்தியாக்கு சொன்ன அதே தியரி தான் சொல்றேன். பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், two class players, they have to bat, one of them has to bat 13 overs. You know what kind of challenge you are going to get from the wicket from the opposition. போது I would drop Babar Azam or Rizwan at number 3, bat Sayyum Ayyub at top of the order, and unfortunately drop Usman Khan. வேற வழியே கிடையாது. ஏன்னா இப்ப இப்பயும் சொல்றேன், 11 for 2 பாபர் அசாம், ரிஸ்வான் அவுட், 90 ஆல் அவுட். அதுக்கு மேல சல்லீரன்னு உங்களுக்கு வராதுங்க போது Pakistan playing level, according to me, has to be Mohammad Rizwan and Sayyum Ayyub opening, Babar Azam at 3, Fakhar Zaman at 4, Shadab Khan, Azam Khan, Iftikhar Ahmed, Shaheen Afridi, Naseem Shah, Mohammad Amir and Haris Rauf. இப்படிதான் நான் போவேன். ஏன்னா நீங்க இதுக்கு மேல கச்சா புச்சா நீங்க சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஆளும் இல்ல வெளியில, அப்ரார், இமாத் இன்ஜூர்டு, அப்பாஸ் அஃப்ரிடி, யாரை எடுத்துன்னு வருவீங்க? அதனால இப்ப நீங்க you have to give அசாம் கான் ஒன் மோர் சான்ஸ். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் இதை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணேன். இப்ப நான் சயீம் அய்யூபை எடுத்துன்னு வருவேன், அது கிளிக் ஆயிடுச்சு, திருப்பியும் அன்பார்ச்சுனேட்லி அசாம் கான் அடிக்கலன்னா தென் ஐ வில் பிரிங் உஸ்மான் கான் இன், ஐ மைட் கெட் த காம்பினேஷன். இப்ப அசாம் கானை கை வைக்க மாட்டேன், உஸ்மான் கானை மட்டும் தான் நான் கை வைப்பேன். ஏன்னா அசாம் கான் இஸ் someone who's going to bat down the order, அப்படியே வச்சிருவேன். இந்தியா பிளேயிங் 11, I don't see them making any change. They're going to stick on to Kohli, Rohit, Pat, Sky, Dubey, Pandya, Jadeja, Akshar Patel, Bumrah, Siraj and Arshdeep. இதே தியரி தான் இந்தியாவுக்கும் சொல்லுவேன். Kohli is one of the best in the world, but when you know in this fill-in pitches, அதுவும் அந்த போலிங் அட்டாக் அப்படிங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மட்டும் நான் என்ன பண்ணுவேன், ரவுண்ட்ல கோலியை நம்பர் 3 இறக்கிட்டு, maybe when it comes to super 8s where it's not going to have so much of seam movement off the wicket, அப்ப அவர் ஓப்பனிங் இருக்குவேன். நிறைய பேர் கேட்பாங்க இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு, ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். T20 வேர்ல்ட் கப் நான் ஜெயிக்கணும்னா எந்தெந்த இதுல என்னென்ன பண்ணணுன்றது பொறுத்து நான் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை பிளேயிங் 11. இப்ப எட்ஜின்னு பாருங்க, இந்த டாப் 4 60 for 2 சேஃப்டி கொண்டு போறது. உங்களுக்கு என்னோட இதுல சொல்றேன், சாரி அவங்களோட பிளேயிங் லெவல்லே வச்சுப்போம். பாகிஸ்தான் இவரை கொண்டு வர மாட்டாருன்னு வச்சுப்போம். சயீம் அய்யூப், பாபர், ரிஸ்வான், உஸ்மான் கான், ஃபக்கர் ஜமான். பாபர் ரிஸ்வான் கிளாஸ் டெக்னிக்கலி சவுண்டு, உஸ்மான் கான் கொஞ்சம் காடா, ஃபக்கர் ஜமானும் நாட் டெக்னிக்கலி சவுண்டு. அங்க பாத்தீங்கன்னா ரோஹித் இஸ் ஆல்சோ நாட் த சேம் ரோஹித், பட் யூ நோ வாட் கோலி இஸ் பண்ணிட்டு ஷார்ட்ஸா ஆட போறாரு. சூரியகுமார் யாதவுக்கு இந்த விக்கெட்ஸ் யூஆர் நாட் ஷூர் அபவுட் இட் போது ஐ டெஃபினெட்லி won't give any edge at all, but a slight lean towards India for one thing. Their batsmen know when to rise onto the occasion than Pakistan போது அந்த எட்ஜை கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் 12 to 20 அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா தூபே, பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர், தட்ஸ் குவைட் ஃபார்மிடபிள். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் 4 விட்டுட்டீங்கன்னா அசாம் கான் ஃபார்ம்ல இல்ல, ஷாதாப் கான் இந்த மேட்ச் தான் அடிச்சிருக்காரு, இப்திகார் அஹமத் ஒருத்தர் தான், அதுக்கப்புறம் ஷஹீம், நசீம், ஆமீர், ராஃப் போது மேசிவ் வெட்ஜ் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ரேட்டில் பண்ற போலிங் யூனிட், அது ரெண்டு பக்கமும் ஈக்குவல்னு சொல்லுவேன். ஐ கேன் பி பயஸ்ட் சேயிங் இந்தியா ஹஸ் காட் இட். அந்த போலிங் யூனிட் த்ரெட்டனிங். கன்சிடரிங் த பேட்டிங் எட்ஜ், I would go with India 55-45. இத ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக், இது பாகிஸ்தான். அதோட ஸ்பின் எட்ஜும் சேர்த்துக்கலாம் பிடாக். நியூயார்க் ஆஃப் கோர்ஸ் நீங்க பாக்குறீங்க, பட் ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தாலும் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ஆர் பெட்டர். அக்ஷர், ஜடேஜா பெட்டர் தென் ஷாதாப். கம்பேரிஷனே கிடையாது. ஷாதாப் கான் போலி போட்டாலே அடிக்கிறாங்க.
இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ்ல கொத்தி எறியற அந்த அட்டாக்குங்கும் போது ஆனஸ்டா நம்ம பயஸ்டா நான் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால ஐ கேவ் ஈக்குவல் பேலன்ஸ் பிகாஸ் ஐ ரேட் த பாகிஸ்தான் அட்டாக் ஆலோ பட் இந்தியா வில் கம்ஃபர்டபிளி கோ வித் 55-45 வெட்ஜ். ஆனா இந்த மேட்ச் பாகிஸ்தான் தோத்தா ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிடலாம் லாஸ்ட் மினிட்ல பண்ணி கஷ்டப்படுறதுக்கு. அதனால வந்து பாகிஸ்தான் ஒரு சீற்றத்தோட வருவாங்க. பீடா நீங்க சொல்றது ரைட்டுன்றீங்களா இல்ல நான் உங்க பக்கம் சேர்ந்துடுறேன் இந்தியா ஜெயிக்கும்ன்றீங்களா? இல்ல அதுதான் நம்ம பாகிஸ்தானை மட்டும் ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது பிறகு. நான் ஒன்றும் சொன்னேன்ல, ஜெயிக்கும்னு நினைக்கும் போது தோப்பாங்க, தோக்கும்னு நினைக்கிறப்ப ஜெயிப்பாங்க. அதான் மார்க் ஆண்டனி டீம் நம்ம பேசணும் வேர்ல்டு கப் அப்ப. மார்க்கா வருவாங்களா ஆண்டனியா வருவாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. பட் எனக்கு என்னன்னா அந்த டஃப் பாகிஸ்தான் தான் இந்தியாவோட வரணும். மேட்ச் வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த யூஎஸ்ஏவோட விளையாண்ட மார்க்கா வந்தாங்க அப்படின்னா ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாம வி ஆல் வாண்ட் அ குட் கான்டெஸ்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். பெஸ்ட் டீம் ஷுட் வின், அவ்வளவுதான். இந்தியா சப்போர்ட்டர்ஸ் தான், பட் தென் மேட்ச் நல்லா இருக்கணும். ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றப்போ. ஸோ அதுதான். பட் ஐ திங்க் இந்தியா வில் வின் பீடாக். நீங்க கோ வித் யூர் ரெட்ஸ். இந்தியா ஷுட் வின் திஸ் மேட்ச். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இல்ல அதான் சொல்றேனே, இப்போ இந்தியா ஜெயிச்சுட்டாங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். இந்தியா ஸ்பெட் கோ த்ரூ சூப்பர் எயிட்ஸ். பாகிஸ்தான் மை கெட் ஃபிளஷ்ட் அவுட். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அயர்லாண்டை ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த ஒரு பீட்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் டோன்ட் டேக் அயர்லாண்ட் லைட்லி பிகாஸ் அயர்லாண்ட் இஸ் குட் எனஃப் டு பீட் பாகிஸ்தான். ஆஃப் லேட் ரீசென்ட்லி பீட்டன் தம் ஆல்சோ இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடிங்கும் போது இந்த ஃபேண்டசி பிக்ஸுங்கும் போது சொல்லிட்டேன் இட் ஹேஸ் டு பி போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு. 2 விக்கெட்டுக்கு ஒரு சில எடுத்துருவாங்க. ஒரே ஒரு பேட்ஸ்மேனை டெஃபினட்டா நான் பிக் பண்ணுவேன், அது விராட் கோலி. ஹர்திக் பாண்டியா டபுள் டியூட்டி, விக்கெட் விழுந்துரும். பும்ரா எடுங்க, அவர் வந்துட்டு கரெக்டா என்ன பின்னாடி வேற யூஸ் பண்றாங்க. ஹர்ஷதீப் சிங்குக்கு ஸ்விங் எடுக்கும், ஷஹீன் அஃப்ரீதிக்கும் ஸ்விங் எடுக்கும். நசீம் ஷா அந்த பிச்சில் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ என்னோட 6 பிக்ஸ் டாமினேட்டட் பை போலர்ஸ் வில் பி விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், ஷஹீன் ஷா அஃப்ரீதி அண்ட் நசீம் ஷா. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா முகமது அமீரோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதேதான் மிச்சம் இருக்க. இப்ப 3 பேரே நான் எடுக்கிறேன். முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப் 2 போனாலும் விக்கெட் எடுத்துருவாரு. சிராஜ், இந்த 3 பேரையும் நான் எடுத்துக்கிறேன். அது போக பாபர் அசாம் 40 பாலுக்கு 40 ரன்னு, நான் பாயிண்ட் வந்துடும். ஸோ பாபர் 4, முகமது ரிஸ்வான் 5. ஸோ இதுதான் என்னுடைய பிக் ஸ்பீடாக். சிராஜ், அமீர், ராஃப், பாபர், ரிஸ்வான். ஸோ இதுதான் நான் பிக் பண்ணேன். ரிஷப் பந்தை விட வேணாம். ரிஷப் பந்த் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, 1 டவுன் வேற வர்றாரு. ஸோ அதுவும் என்னுடைய இது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய இது. உங்களுடைய அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்க, பிளேயிங் லெவன் சொல்லியாச்சு, ஃபேண்டசியும் பிக் பண்ணிட்டோம். இந்த மேட்சை பத்தி என்ன? Honestly பாகிஸ்தான் ஜெயிச்சா டோர்னமெண்ட் நல்லா இருக்கும், இந்தியா ஜெயிச்சா நமக்கு நல்லா இருக்கும். இல்ல ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இந்த மாதிரி பாகிஸ்தான்ல உங்களுக்கு ஒரே வாரத்துல டோர்னமெண்ட் விட்டு எலிமினேட்டட்னா அந்த டோர்னமெண்டோட அந்த கிரேஸ் போயிடும். இப்ப என்னதான் வந்து இப்ப எல்லாரும் பாகிஸ்தான் தோக்கணும்னு நினைச்சாலும் அவங்க இவ்வளவு சீக்கிரம் அடி வாங்கின்னு வெளில போனோம்னா அதுக்கப்புறம் நீங்க ஆஸ்திரேலியாவோட தோத்தீங்க இல்லையா, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, இவனை நான் தானையா வெளியே தள்ளினேன், அந்த மென்டாலிட்டி வந்துரும்ன்றதுனால அதுக்காவது பாகிஸ்தான் ஹாஸ் டு ஸ்டே அலைவ் இன் தி டோர்னமெண்ட். இன்னொன்னு பாத்தீங்களா, முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண, இதுல இந்த கேரி ஓவர் பாயிண்டோ இல்ல நீ இவனை ஜெயிக்கிறதுனால அந்த ஆப்போனண்ட் ஆட போறியோ, நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நீங்க கஷ்டப்பட்டு முக்கி நீங்க குவாலிஃபை ஆனாலும் இந்த 3 பேரை தான் நீங்க ஆட போறீங்க. 2 டீமும் 0 கேரி ஓவர் பாயிண்ட்ஸ்ல போகும்போது அதுல நீங்க நம்பர் 1 நம்பர் 2 இத்தனை மேட்ச் ஜெயிக்கிறது அப்சல்யூட்லி 0 கான்சிக்வன்ஸ். அதனால வந்துட்டு even in India's case, even if India's got a reversal in this case, there's absolutely nothing to worry about. They got to ease through other opponents and get through. India getting into Super 8, no one can stop it. It's all thing that eyes will be on Pakistan. எப்படி திரும்பி வராங்கன்னு. It is not going to be easy. One in the மாதிரி US அடிவாயின் வந்திருக்காங்க. ரெண்டாவது they are playing against a team. யோசிச்சு பாருங்க, 1975 வேர்ல்ட் கப்ல இருந்து 49 வருஷத்துல ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். இந்த போராட்டங்களை தாண்டி அவங்க எப்படி வராங்க நான் பார்க்க போறோம். Hopefully that is going to be at least a decent scoring match, not a 90 and 100 considering the outfield and pitch. We will definitely come back and reflect if time permits for Sir also, until we come back and entertain you for yet another episode in T20 World Cup. Thanks a lot and bye bye.